வணக்கம். நான் சஞ்சய் லக்ஷ்மணா, பசறை தொகுதி அமைப்பாளர். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னுக்கு ஜனாதிபதி பண்டாரவளையில் போயிட்டு மலையக மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு திட்டத்தின்படி வீடுகள் கையளிக்கப்பட்டது. சத்தியமாக சொன்னால் அவர் பண்ணது மலையக மகிழ்ச்சி இல்லைங்க, மலையக வீழ்ச்சி. ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு வீடு ஒன்று சொன்னால் காணியோடு இருந்தால் தான் வீடு இல்லை. என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த முழுசையும் நான் ஒரு சொச்சத்தை மட்டும் வாசிக்கிறேன். உங்களுக்கான நிலம் ஒதுக்கப்பட்டவுடன் வீட்டின் கட்டுமான பணிகளுக்கு உங்களின் உழைப்பு ரீதியான பங்களிப்பை வழங்குவதும் முறையான வீட்டையும் அவ்விடத்தையும் அதன் சூழ்நிலையும் பராமரிப்பதை உறுதி செய்து உங்கள் பொறுப்பாகும். இங்கிலீஷ்லேயும் வாசிச்சுக்கிறேன் அதை. ஒன்ஸ் த பிளாட் இஸ் ஃபைனலி allocated to you, it's your responsibility to contribute your labor generously to the construction of the house and so ensure the proper maintenance of the land on which the house is situated. இதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது உங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டவுடன், நிலம் ஒதுக்கப்படாமல் எப்படிங்க வீடு கட்டுவீங்க? இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், டெப்யூட்டி மினிஸ்டர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அவர் பாவம் மேலே என்ன பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவருக்கு நினைக்கிற கட்சியில் எழுதி கொடுப்பாங்க, இப்போ நீங்கள் இதை பேசுங்க அப்படின்னு. எனக்கெல்லாம் புரியலை, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு. நிலம் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவீங்க? கட்டாயம் நிலம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். நிலம் இல்லாமல் நம்ம வீடு கட்ட முடியாது. அப்போ நிலம் எங்கே? நிலம் இல்லாமல் இது பண்ணுது. நீங்கள் பண்ணுறது எப்படி தெரியுமா? வடிவேல் காமெடி பண்ணாது, கிணத்த காணாது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு நிலத்தை கொடுங்க. அப்போ எல்ஆர்சி, அது இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, எல்ஆர்சியும் சரி நியூ வில்லேஜ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும் இன்னும் க்ரீன் லைட் கொடுக்கல. அதை சொல்லுங்க. ஏன் சும்மா இந்த மாதிரி மலையக மகிழ்ச்சின்னு சொல்லி கூட கடைசியாக மலையகத்தை வீழ்ச்சியில் வைக்கிறீங்க? மக்கள் முட்டாள் இல்லை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொடுத்த அடுத்த நாளே மக்கள் இதுக்காக அவங்களோட மாற்று கருத்தை தெரிவிக்க தொடங்கிட்டாங்க. நான் முழு இதையும் வாசிக்கிறேன். வளமையான நாடு அழகான வாழ்க்கை என்ற முயற்சியின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கமானது இந்திய அரசாங்கத்தின் முன்னோடி செயல் திட்டமான இந்திய வீடமைப்பு திட்டம் ஒரு பகுதியாக 2017ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் அவர்கள் இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்திற்காக 10,000 வீடுகளை நிர்மாணிப்பதால் அந்த அறிவித்தலுக்கு இணங்க பெருந்தோட்ட சமூகத்திற்கு வீடு திட்டம் ஒரு பகுதியாக வசதியான வீடுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. குறித்த நோக்கத்திற்கு இணங்க இலங்கை அரசின் ஆதரவோடு இந்திய அரசின் பூரண நிதி பங்களிப்போடும் மலையகத்தில் அனர்த்தங்களுக்கு உள்ளாகும் பிரதேசங்கள் வாழும் வதிவிலக்கிலும் முன்னுரிமை அளித்து இந்திய வீடமைப்பு திட்டத்தின் 4ஆம் கட்டம் 2 பகுதியின் கீழ் 4,700 வீடுகள் தோட்ட தொழிலாளர்களுக்காக நியமிக்கப்பட்டுள்ளன. இப்போ இந்த 4,700 வீடு எப்போ கட்டி கொடுப்பீங்கன்னு சொல்லலை. இந்த இடமே கொடுக்கல, எப்படி நீங்கள் அடுத்து கட்டி கொடுப்பீங்க? கட்டண 2ஆம் பகுதியின் கீழ் 4,700 தோட்ட நிர்மாணிகள் இந்த பலனை பெறுவதற்கான அனைத்து முன் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வதற்கு உடன்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினர் 10% காணி துண்டில் அமைய உள்ள ஒரு வீட்டிற்கான பயனாளியாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தருகின்றோம். முதல் துண்டில் இருக்கு 10% நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு. 2வது பந்திக்கு போவோம். உங்களுக்கான நிலம் ஒதுக்கப்பட்டவுடன் வீட்டின் கட்டுமான பணிகளுக்கு உங்களுக்கான நிலம் ஒதுக்கப்பட்டவுடன், இப்போ முதல் பந்தியில் போட்டிருக்கீங்க 10% நாங்கள் இடத்தோட வீடு தாரோன்னு. 2வது பந்தியில் போட்டிருக்கீங்க உங்களுக்கான நிலம் ஒதுக்கப்பட்டவுடன். சரி, அதை விட்டுருவோம். 2வது பார்ப்போம். உழைப்பு ரீதியான பங்களிப்பை வழங்குவதும் முறையான வீட்டையும் அவ்விடத்தையும் அதன் சூழலையும் பராமரிப்பதை உறுதி செய்வதும் உங்கள் பொறுப்பாகும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குன்னு ஒன்று கொடுப்பீங்கல்ல, அது யாரு செய்வா? இப்போ கொடுக்குற கம்பெனி மக்கள் வேலை செய்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் வீடு கட்ட எவ்வளோ கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க. இப்போ நீங்கள் 2017ஆம் ஆண்டு 15 லட்சம் ரூபா ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ 2017 ஒரு சிவந்தி மூட்டை 850 ரூபா, ஒரு கம்பி டொன் 1 லட்சம் ரூபா. இன்னைக்கு சிவந்தி மூட்டை 2,300 ரூபா, கம்பி டொன் 3 லட்சம் ரூபா. அப்போ எவ்வளோ ஒதுக்குங்கன்னு சொல்லுங்க, அதையும் சொல்லிடுங்க. 2வது விஷயம் என்னன்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு, இந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் 1,750 ரூபா கொடுத்துருவோன்னு. ஜனாதிபதி, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேங்க, இது பிரதி அமைச்சர்கிட்ட தான் நான் முக்கியமாக கேட்கணும். நீங்கள் பெருந்தோட்டத்தை வாக்குகளில் தான் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வந்தீங்க, சரியா? நீங்கள் கொஞ்சம் ஜனாதிபதி கேளுங்க, இந்த கெசட் எப்போ அடித்தாங்கன்னு. இந்த கெசட் ரணில் விக்ரமசிங்க போன வருஷம் கெசட் அடிச்சு தர 1,750 ரூபா தாரேன்னு. அதை திருப்பி, அது மட்டும் இல்லாமல் நான் 2023ஆம் ஆண்டு நான் ஜெனீவாவில்
40th ஜெனரல் செஷன் டிபேட்டில் நான் போயிட்டு பேசி இதை வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வச்சேன். இந்த எஸ்டேட் ஒர்க்கர் சேலரி இஷ்யூ ரேஸ்ட் இன் ஜெனீவா, இது வந்து டெய்லி மிரரில் வந்த நியூஸ். இது நான் வந்து அங்கே பேசி இது பண்ணது 2023. 2023 நவம்பரில் நான் போய் பேசினேன். டிசம்பர் எண்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, ரெசல்யூஷன் கன்ஸ்டிடியூட் பண்ணாங்க, மார்ச்சில் பாஸ் பண்ணாங்க, நினைக்கிற மாதிரி ஜூன் ஜூலையில் வந்து கெசட் பண்ணாங்க. அது ஏன் திருப்பி அவர் அடித்த கெசட்டை நீங்கள் திருப்பி அடிக்கிறீங்க? இது யாரை ஏமாத்துறீங்க? நீங்கள் மக்கள் முட்டாள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? மக்கள் முக்கால் இல்லைங்க. உங்களுக்கான பதிலை வந்து மக்கள் வந்து நல்ல விதமாக கொடுப்பாங்க அடுத்த தேர்தல் வரப்போ. அதனால் இந்த மாதிரி சில்லறத்தனமாக போய் பேசாமல் மக்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் தயவு செய்து இந்த 10% காணி எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். வீடு கட்ட எவ்வளோ காசு கொடுப்பீங்கன்னு சொல்லிடுங்க. ஏன்னா மக்களுக்கு அது தெரியணும். இந்த பொய்களை நிப்பாட்டிட்டு அடுத்து பெரிய வளர்ச்சி வேலைகளை பாருங்கள். மக்கள் உங்களுக்கு அதுக்கு தான் ஓட் பண்ணாங்க. அப்படி முடியலையா அடுத்த உதவ உங்களுக்கு மக்கள் நல்ல ஒரு பாடத்தை படித்து கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.